Charges on two spheres are plus 7 microcoulomb and minus 5 microcoulomb respectively. The experience of force F, each of them is given an additional charge of minus 2 microcoulomb new force attraction. Plus 7 microcoulomb ஒரு சார்ஜ் இருக்குது, minus 5 microcoulomb சார்ஜ் இருக்குது. ரெண்டு கடையில் ஃபோர்ஸ் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் minus 2 microcoulomb வந்து அடிஷ்னலாக ரெண்டு சார்ஜ் கொடுத்தோன்னா நியூ ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் மாதிரி கேட்டிருக்கோம். So F is equal to 4 pi epsilon Q1ங்கிறது வந்து 7 × 10⁻6 ஏன்னா மைக்ரோகூலம் வந்து 10⁻6 கூலும் ஒரு -5 மைக்ரோகூலம்க்கு -5 × 10⁻6 போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல, R வச்சுக்கோம். ஸோ R ஸ்கொயர் Q1 Q2 R ஸ்கொயர். இங்கே K வேல்யூ 1/4 epsilon 7 × -5 வரும், -35 வரும். அதை -5 போட்டிருக்கோம், 35. இங்கே வந்து 10⁻12 கரெக்ஷன் +2 போட்டிருக்கு, இங்கே -12 வரும். ஏன்னா -10⁻6 10⁻6 போது பேஸ் 10 பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கலாம், பவர் ஆட் பண்ணுறோம். இது ஆர் ஸ்கொயர். நியூ ஃபோர்ஸ் எஃப்டஸ் வச்சுக்கிறோம். ஸோ 1/4 pi epsilon வந்து +7ல் வந்து -2 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 5. ஸோ 5 × 10⁻6. அது -5ல் வந்து -2 ஆட் பண்ணும்போது -7. மைக்ரோகூலம்க்கு 2க்கும் 10⁻6 போட்டோம். அப்போ இங்கேயும் உங்களுக்கு -35 வரும். இங்கே என்னது 35 × 10⁻12. சரியா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மேட் ரெண்டு என்னது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ தட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன்னா இதுவும் எஃப் தான், இதையும் எஃப் தான். தட் இஸ் எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப். காரணம்னா அந்த வேல்யூ தான் இங்கே வருது. நியூ ஃபோர்ஸ் வில் பி சேம் as that of the initial force. That is option A is correct. Thanks for watching. Keep watching. Subscribe.